கர்நாடகா மாநிலத்தில இந்த பெங்களூர்ல இந்த சசிகலான்னு சொல்லிட்டு ஒரு 50 வயது ஒரு விதவை பெண்ணும், அப்புறம் அவங்க பையன் சஞ்சய், அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சாந்தகுமாரி. இவங்க 3 பேர் வந்து ஒரு வாடகை வீட்ல ஒரு வாழ்ந்து வராங்க. வாழ்ந்துட்டு வரவங்க பயங்கரமான அவங்க கணவன் இறந்த நெருக்கடியில வேலைக்கெல்லாம் போய் பயங்கரமா சமாளிச்சு, இவங்க பசங்கள வந்து இவங்க பையன ஒரே ஒரு பையன நம்ம நல்லபடியா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட 2 பேத்தோட நோக்கமா இருந்திருக்குங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பையனோட படிப்பு செலவுக்கு பையனும் வந்து இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல பணம் தேவைப்படும் இல்லைங்களா? ஆனா அதிகமான பணம் இவங்க சம்பாதிக்க முடியலனாலும், இவங்க குடியிருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவரும் வந்து குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. காரணம் கேட்டா, இதுக்கு முன்னாடி வாங்கிய பணம் வந்து கரெக்ட்டான டைம்ல குடுத்ததுனால அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பையன வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே, நாமளும் நல்லா படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்லே 2வது இடத்துல வந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற இந்த இவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் என்ன ஆச்சு, அதாவது எப்பயுமே இவங்க வீட்ல வந்து ஒரு ஃபுட்டுக்கு ஒரு பிரச்சனை வருங்க. அது ஃபுட்டுன்னா வீட்ல சமைச்சா பரவாயில்லைங்க. இவங்க வந்து கடையில வெளிய வாங்கி சாப்பிடுறது இவங்க சாந்தகுமாரி இந்த 70 பெண்மணிக்கு இது சுத்தமா பிடிக்கிறதில்ல. இதெல்லாம் வெளிய வீட்லருந்து செஞ்சு சாப்பிடுங்க. வெளிய இருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகும், ஹெல்த் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படிங்கிற மாரி இந்த அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அட்வைஸ் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு ட்ரிகரா வெடிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. என்னடா இது நம்ம அம்மா எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாப்படி. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க திடீர்னு கேட்டுக்கிறாங்க, இந்த எங்க இந்த சாந்தகுமாரி அம்மா, அவங்க அம்மா வந்து ரொம்ப நாளா வந்து ஆள வெளியே காணோமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டு கேட்டுருக்கிறாங்க. சந்தேகப்பட்டு கேட்டுருக்கிறாங்க. இவங்களும் இல்ல, எங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல எங்க தம்பி வீட்டுக்கு எங்க அம்மா போயிருக்கிறாங்க. வருவாங்க, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்கங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. என்னடா இது! இவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சுங்கிறாங்க. சரி ஓகே. அவங்க தம்பி வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. அப்ப அங்க போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் அசால்ட்டா வுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏப்ரல் 2017ஆம் ஆண்டு அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த அம்மா வந்து போய் கேட்குறாங்க. இந்த பையனோட படிப்பு செலவுக்கு இன்னும் பணம் எங்களுக்கு தேவைப்படுது. குடுத்து உதவி பண்ணுங்க. நாங்க திருப்பி குடுத்துர்றோம் 2, 3 மாசத்துல அப்படிங்கிற மாரி இவங்களும் கேட்டுருக்காங்க. ஆனா 2,00,000 நீங்க கேட்கிற பணம் இந்த 2,00,000 என்னால குடுக்க முடியாதும்மா. இப்போதைக்கு என் கையில இல்ல. 50,000 மட்டும் இருக்கு. அத மட்டும் வாங்கிட்டு போங்க. மீதி ஒரு 1,50,000 வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி, இவங்களும் அவசரப்பட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி இவரும் ஒரு 50,000 பணம் குடுத்துருக்காங்க. இந்த பணத்த வாங்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து இந்த இந்த வீட்ட பூட்டு போட்டு அன்னைக்கே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இவரு என்ன நெனச்சுக்கிட்டாரு, சரி ஏதோ அவசர வேலையா போணும்னு சொன்னாங்க. அதனால பணம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. சரி படிப்பு விஷயமா ஏதோ வெளிய போயிருப்பாங்கன்னு நெனச்சுட்டு, இவரும் கொஞ்சம் அசால்ட்டா விட்டாருங்க. இந்த 1 வாரங்கிறது 1 மாசம் ஆனுச்சுங்க. 1 மாசம் 2 மாசம் ஆனுச்சு. சரி ஏதோ வெளிய போயிருப்பாங்க. அதாவது ரொம்ப நாளா நம்ம வீட்ல இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் வந்து திருப்பி குடுப்பாங்க வாடகை பணம்லாம் அப்படின்னு நெனச்சுட்டு, இவரும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துக்கிறாரு. ஆனா இவங்க இந்த வீட்டு செவுத்து காம்பவுண்டுல உள்ள தாங்க இந்த தண்ணி டேங்க்லாம் இருக்கு. இந்த வாட்டர்லாம் அதுல ஏத்தி, அதுக்கப்புறம் தாங்க எல்லா வீட்டுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அதோட சாவி இவங்ககிட்ட இருக்கு. ஹவுஸ் ஓனர்ட்ட. இத ஓப்பன் பண்ணி இந்த தண்ணிய வந்து அங்க மேல ஏத்தலாம்னு சொல்லிட்டு, இந்த மேல ஏத்துறாங்க. ம தண்ணி மேல ஏத்திட்டே இருக்கும்பொழுது, திடீர்னு ஒரு ஸ்மெல் வருது. என்னடா எலி செத்துன மாரி ஒரு ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசனை பண்ணவரு உடனே மேல இருந்து ஒரு பக்கத்து வீட்ல அம்மா வந்து, "இது ரொம்ப நாளா இந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்குங்க. எங்க வீட்லயே இருக்க முடியல. இத ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க." அப்படிங்கிற மாரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த பையனோட நம்பருக்கும் கால் பண்ணிக்கிறாங்க. சஞ்சயோட நம்பருக்கும், அதுக்கப்புறம் இந்த இந்த சசிகலா நம்பருக்கும் கால் பண்ணிக்கிறாங்க. ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்குங்க. சரி ஸ்விட்ச் ஆஃப் ஆனா என்ன? நம்ம வந்து இந்த நம்பர் வந்து இந்த இந்த டைம்ல, இந்த டேட்ல எங்கெங்க இந்த நம்பர் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு டேட்டா எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து நந்தீஷ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் கிடைக்குதுங்க. இவங்க தான் ரொம்ப நாள் வந்து இந்த கேப்ல வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சஞ்சய் நம்பர்லேருந்து இந்த ஃப்ரெண்டோட நம்பர எடுக்குறாங்க. உடனே அந்த பையன போய் பார்க்குறாங்க. அந்த பையன் பார்த்தோனே ஃபர்ஸ்ட்டு கை தூக்கிட்டாங்க. ஐயா நான் எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆமா, நாங்க தான் அந்த வீட்டுக்கு போனோம். உண்மதான். அவங்க என் ஃப்ரெண்டு தான் அவரு. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஹெல்ப் கேட்டான். இந்த மாரி ஆயிடுச்சு. இதனால வந்து இந்த பாட்டி இதுக்குள்ள போட்டு நம்ம முன்னாடி வந்து செவுரு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உதவி கேட்டா, நாங்களும் பண்ணுனோம். இதுதான் நடந்துச்சு. மத்தபடி எந்த ஒரு எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. இப்ப நாங்க கான்டாக்ட்டே இல்ல. அவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கும் தெரியாதுங்கிற மாரி பையன் ஒத்துக்கிட்டாங்க. சரி, அத வச்சு இந்த இந்த விஷயம் வந்து அந்த அம்மா கொலை தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃபார்மும் பண்றாங்க. வந்து நம்ம பெங்களூர்ல மட்டும் தொலவுனா பத்தாது. இது இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் நம்ம தொலவணும். அது மட்டும் இல்லாம அங்கலாம் இவங்க எப்படியா இருந்தாலும் இவங்க வேலை விஷயமாவும், அதாவது இந்த படிப்பு விஷயமா ஏதோ ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சாகணும். ஃபர்ஸ்ட்டு அதனால பேங்க் மூலியமா நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க. சரி அதப்படின்னு இவங்க வந்து பேங்க் மூலமா மூவ் பண்றாங்க. அதே மாரி தாங்க அவங்க சொன்ன மாரியே எங்க மகாராஷ்டிராவுல இந்த இந்த பேங்க்ல இவங்க டீட்டெயில் இருக்கிறதா, அந்த ஐடி டீட்டெயில்ல இவங்க நேம்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கிறதா அங்க தகவல் வருதுங்க. இந்த கால்கப்பூர் இந்த ஊர்ல தாங்க இங்க வந்து இவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. இத வந்து கண்டுபிடிச்ச போலீஸ் வந்து போனோனே வீட்டு கதவ தட்டியிருக்கிறாங்க. கதவ தொறக்குறாங்க. தொறந்தவாட்டி பார்த்தா, இவங்க சசிகலாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். ஐய்யய்யோ! என்னடா போலீஸ் இந்நேரத்துல வந்துட்டாங்க. ஒரு வேள நம்ம விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சா? அப்படிங்கிற மாரி ஒரு பயமும் வருதுங்க. பயம் வந்தவங்களுக்கு உடனே வந்து இவரு போலீஸ்காரர் சொல்றாரு.
"என்னம்மா போலாமா பெங்களூருக்கு?" அப்படிங்கிற மாரி. உடனே சரி அவங்க தெரிஞ்சு போச்சுல்ல, எப்படியும் இந்த கேஸுக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க 2 பேரையும். இங்க கூட்டிட்டு போய் இங்க விசாரணை பண்ணும்போது தான் தெரியுது, இது எதனால உங்க பாட்டியம்மா நீங்க கொலை பண்ணீங்க சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு, இல்ல எங்க வீட்ல இந்த மாரி சாப்பாட்டுனால பிரச்சனை வரும். வெளியில வாங்குனது அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எங்க பாட்டியம்மா சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்பப்ப நாங்க சமாதானம் ஆயிக்குவோம். ஆனா அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த கோவத்துல இந்த மாரி நடந்துருச்சு. நான் கூட எதுவும் எதுவும் எடுத்துலாம் அடிக்கல. கீழ தான் தள்ளி விட்டேன். அவங்க வந்து கீழ விழுந்த வேகத்துல இறந்துட்டாங்க. சரி என்னடா பண்றதுன்னு தெரியல. அத நாங்க எப்படியோ மறைச்சாகணும்னு சொல்லிட்டு, இந்த ட்ரம்முக்குள்ள வச்சு இந்த முன்னாடி செவுத்து கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த கேஸ் வந்து ஃபைனலா ஒரு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து இன்னமும் நடந்துட்டு தாங்க இருக்கு.